அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் இருந்து நேற்று பிற்பகல் தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திருச்செந்தூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்தார். மேலும் அங்கு அமையவுள்ள நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு ஆணையையும் அவர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பங்கேற்றார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயின்ற கல்லூரி மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் முதன்மையான இடத்தில் இருப்பதாக கூறினார். உயர்கல்வி முடித்து வேலைக்கு செல்வதிலும் தமிழ்நாட்டு பெண்கள்தான் முன்னிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், உயர்கல்வி பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை வரும் வரை ஓயமாட்டேன் என்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப். நாட்டிலேயே உயர்கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப். அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலயும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப். இந்த காட்சி தான் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன். இதையடுத்து இன்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் கன்னியாகுமரி செல்கிறார். அங்கு திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்காக கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை அவர் திறந்து வைக்கிறார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் இன்றும் நாளையும் கன்னியாகுமரியில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.